அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதி மாதிரி அழகு மலரும் போல்டாக அவங்க மாமியாரை எதிர்த்து பேசணும், அந்த வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அழகுமதியை பற்றி சுரேஷ் கிட்ட அவங்க மாமனாரும் மாமியாரும் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லை, நானாச்சும் ஏதாவது வேலைக்கு போகிறேன், உங்கள் பையன் வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறாடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இங்கே சுரேஷ்க்கு வந்து அழகுமதி மேலே செம கோவம் ஆயிடுது. வேமா ரூமில் போயிட்டு கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே மதி மலர் கூட சாப்பிட்டுட்டு இங்கே ரூமுக்கு வர்றாங்க. ரூமுக்கு வந்ததும் இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு எதுக்காக எங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசினேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. உடனேவும் இங்கே பாரு, நீ என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? நான் 20,000 ரூபானாச்சும் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆனால் உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் சும்மா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன தைரியம் இருந்தால் என்னை பற்றி இந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பேன். நான் வேலைக்கு போகாததுக்கு காரணமே நீ தானே, என் வேலையை கெடுத்ததும் நீ தானே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, ஒன்னால தான் எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சுரேஷ் வந்து கத்துறாங்க. உடனே அழகுமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் சொல்ல முடியும், என்னுடைய லட்சியம் எல்லாமே உங்களால் தான் பாழாயிடுச்சு. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எந்த சூழலில் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியலையா? ஆனால் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் தான் பெருசாக தெரியுது, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் பெருசாக தெரியலை. ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நான் அப்போவே இதுக்காகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நினச்சிக்கோங்க. அவங்கள போலீஸில் பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் போகுதுன்னு சொல்லிட்டு விட்டா என்னமோ என்னையே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு பேசுடி பேசு, எத்தனை நாள் தான் இப்படியெல்லாம் பேசுவேன்னு நானும் பார்த்துட்ருக்கேன், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அழகுமதி இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு காரணத்துக்காக இந்த வீட்டில் உள்ளவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு அந்த மாதிரிலாம் என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் செஞ்ச தப்புக்காக தான் இந்த தண்டனை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணலை பார்த்தீங்களா? எல்லோரும் சேர்ந்து குறையெல்லாம் என் மேலே தான் போடுறீங்க. என்னமோ நான் தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு வேலை போன மாதிரியே எல்லாரும் நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் அனுப்பின வீடியோ தான் காரணம். அதை விட்டுட்டு என் மேலே பழி சொல்லாதீங்க, நான் எந்த விதத்துலையும் காரணம் கிடையாது அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு நீ தானே அந்த வீடியோவை எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் காமிச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும். இங்கே என்னமோ உன்னால் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா போதும், அதுக்கடுத்து உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே இங்கே அழகுமதி இருந்துக்கிட்டு என்னது டிவோர்ஸ் கொடுத்துருவீங்களா? இங்கே பாருங்கள், நான் உங்கள் விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணதாகவே இருக்கட்டும், ஆனால் நான் எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? அந்த மாதிரி எண்ணம் இப்போதைக்கு எனக்கு இல்லை. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, பிடிச்சும் பிடிக்காமலும் இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்து ஆவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டில் இருக்க தான் செய்வேன், ஆனால் உங்கள் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். ஏன்னா உங்களை எனக்கு துப்புரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டேனே, அது ஒரு காரணத்துக்காக தான் உங்களை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சா உடனே நான் டிவோர்ஸ் கொடுத்துடணுமா அப்படின்ட்டு அழகுமதி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு அப்போனா எதுக்கு இங்கே இருக்கிற நீ? உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்டதும் உடனேவும் அழகுமதி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுக்கு காரணமேவும் எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணவே செஞ்சேன். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது இப்போக்குள்ளே நடக்கவே நடக்காது. இன்னும் சில வேலைகள் நான் இந்த வீட்டில் இருந்து முடிக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் நினச்சா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. இந்த கல்யாணமே எங்கள் அம்மா அப்பாவுக்காக தான் நடந்தது. அவங்களுக்காக நான் இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பிளாக்மெயில் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். என்கொயரி நடக்குதுன்னா அதை போய் ஃபேஸ் பண்ணுங்கள், அங்கே உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற வேலை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அதை போலீஸ் என்கொயரியில் போய் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்னால் உங்க கூட சேர்ந்து வாழவே முடியாது, எனக்கு உங்ககிட்ட அந்த டிவோர்ஸ் தான் வேணும். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு தும்புரு பிடிச்சவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லி தான். அந்த வேலையும் உன்னால் கிடைக்காத போது அப்போனா எதுக்கு இந்த கல்யாணம், இதெல்லாம் எதுக்கு? அதனால் சொல்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் கேட்குறாங்க. உடனேவும் அழகுமதி இருந்துட்டு நான் சொன்னது தான், எனக்கு உங்களை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நான் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த வீட்டில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீட்டில் நான் வாழ்வேன், இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அழகுமதியும் பிடிவாதமாக சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு போச்சுடா உன் வாழ்க்கையே போச்சு சுரேஷ், இப்படி ஒருத்தியை போயிட்டு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியே. ஒவ்வொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி எப்படியெல்லாம் இருக்கணும், ஒய்ஃப் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா,
இனிமேல் இதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே அழகுமதி, இவர் நினச்சா கல்யாணம் பண்ணிக்குவாராம், இவர் நினச்சா இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுமா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இங்கே போலீஸ் இன்க்யூரிய ஃபேஸ் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் மதியோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நடந்தது எதுக்காக நினச்சிட்டு இருக்கீங்க, என் மச்சானுக்கு போலீஸ் வேலை கிடைக்கிறதுக்காக தான். ஆனால் உங்கள் பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கா, அதுக்காக தான் நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எதுவுமே வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்கள் பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது, அவள் வாபஸ் வாங்கணும். அப்படி வாங்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த 30 லட்ச ரூபா பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து மதியம் அம்மா அப்பாவை மிரட்டுறாங்க. உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் இருந்துக்கிட்டு, சார் நான் எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், அவள் பேசி எப்படியாவது மாப்பிள்ளை மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறேன், மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்ன நீங்கள் புரிஞ்சுக்குவா, இதெல்லாம் சரி, அவள் கண்டிப்பாக இந்த கேஸ் கொடுத்து தான் வாபஸ் வாங்கணும், என் மச்சானுக்கு வேலை கிடைக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி எதுவும் நடக்கலை, அடுத்து இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு தங்கராஜ் மிரட்டினதும், இப்போ என்ன பண்ணுறதுங்க, மதி நம்ம சொன்னால் கேட்க மாட்டாளே, எதுவும் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே மதி அவங்க அம்மா அப்பாவும் மதியை வர சொல்கிறாங்க வீட்டுக்கு. உடனே மதி வீட்டுக்கு வந்ததும், என்ன விஷயம் பேச வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு மதி, நீ உன் மாப்பிள்ளைக்கு வேலை வேணும்ல, நீ அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வேண்டியதான மதி, ஏன் பிடிவாதமாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன தங்கராஜ் உங்ககிட்ட வந்து மறுபடியும் ஏதாவது சொன்னாருன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதான் ஏற்கனவே அவர் பிளாக்மெயில் பண்ணி தானே என்ன கல்யாணம் பண்ணார், இனிமேலும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கடுத்து நான் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு இங்கே மதி சொல்கிறாங்க. அதனால் இங்கே மதியோட அம்மா அப்பாவும் அப்படி எதுவுமே இல்லை, மாப்பிள்ளை வேலைக்கு போகணும்ல, புருஷன் கல்யாணத்துக்கு பிறகு வீட்டில் சும்மா இருந்தால் நல்லாவா இருக்கும், நீ வேலைக்கு போகும்போது மாப்பிள்ளை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் அதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், அன்னைக்கு உங்களுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ உங்களுக்காக அந்த கொடுத்த கேஸை என்னால் வாபஸ் வாங்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் போதும், உங்களுக்கு இன்னும் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, அதோட நிறுத்திக்கோங்க, அதுக்கடுத்து என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இனிமேலும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்கிடாதீங்க அப்படின்ட்டு மதி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மதியோட அம்மா அப்பா, இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறா, அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசிட்டு போகிறாங்க, நம்ம சொன்னது எதுவுமே கேட்க மாட்டாளே, தங்கராஜ் வந்தார்னா அவர் என்ன சொல்ல போகிறாரோ, இந்த வீட்டை காலி பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்களே, மறுபடியும் நம்ம எங்கே போவோம், ரோட்டில் தான் நிற்கணுமா அப்படின்ட்டு மதியோட அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அப்பா, என்ன செய்ய, இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணுன்னு இருக்குது, சரி அந்த பொண்ணுக்குனாச்சும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்ல, இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது கரை சேர்க்கணும், அதை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.